காயல்பட்டினத்தின் அந்த ஓட்டு வீட்டின் திண்ணையில் அமர்ந்து பழைய நோட்டு புத்தகத்தில் தன் கனவுகளை கிறுக்கிக் கொண்டிருந்தாள் ஆயிஷா. திடீரென உள்ளே வந்த வாப்பா, படிப்பு போதும், அடுத்த வாரம் உன்னை பார்க்க மாமா பையன் வர்றான், கல்யாண பேச்ச ஆரம்பிக்கலாம் என்றார் கண்டிப்புடன். ஆயிஷாவின் உலகம் ஒரு நிமிடம் இருண்டது. அறைக்குள் சென்று ஓவென அழுதாள். சமையலறையிலிருந்து வந்த தாய் சுபைதா மகளை தேற்றினாள். உம்மா, எனக்கு இன்னும் படிக்கணும், இந்த உலகத்தை பார்க்கணும் என ஆயிஷா விம்ம, பயப்படாதே ஆயிஷா, பர்தா உன் உடலுக்குத்தான் பாதுகாப்பே தவிர உன் அறிவுக்கு சிறையல்ல, நான் வாப்பாவிடம் பேசுகிறேன் என தைரியம் சொன்னாள். அன்று இரவு சுபைதா தன் கணவரிடம் மென்மையாகப் பேசினாள். நமக்கு உடம்பு சரியில்லைன்னா பெண் டாக்டரை தேடுறோமே, நம்ம மகளும் அப்படி ஒரு டாக்டராக கூடாதா? அவ படிக்கிறது வெறும் வேலைக்காக இல்ல, நாளைக்கு ஒரு தலைமுறையை உருவாக்கப் போற அறிவுக்காக. அந்த நியாயம் வாப்பாவை யோசிக்க வைத்தது. மறுநாள் காலை ஆயிஷாவை அழைத்து ஒரு காலேஜ் விண்ணப்பப் படிவத்தை கொடுத்தார். நல்லா படிமகளே. ஆயிஷாவின் கண்கள் மகிழ்ச்சியில் மின்னின. ஜன்னலுக்கு வெளியே வானத்தில் வெள்ளைப் புறாக்கள் சுதந்திரமாக சிறகடித்துப் பறந்தன.